ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிசி டெட் பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. ஃபைண்ட் த வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே 2 ரூட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டபுள் நம்பர் இருக்குன்னா இந்த 2 நம்பரையும் நம்ம ப்ராடக்ட்டில் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே m இருக்கா, இங்கே n இருக்குது. ஸோ 2 ரூட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. அப்படி எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் எடுத்து இந்த m வந்து என்னோட மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். m இன்ட்டு n ரூட் ஆஃப் a அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 729 போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 729 எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? நம்ம 3 டேபிளில் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 7ல் 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 1 4 டைம்ஸு 3 டைம்ஸு. எகெயின் நீங்கள் வந்து 3 டேபிள் எடுத்திங்கன்னா 24ல் எத்தனை டைம் இருக்குது? 8 டைம்ஸ். இங்கே 1 டைம்ஸ். அகெயின் எடுத்திங்கன்னா 2 டைம்ஸ், ரிமைனிங் 2 இருக்கும், 21 7 டைம்ஸ். அகெயின் 3 எடுத்திங்கன்னா 9 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஸோ அப்போ வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? 3 பவர் 6, இங்கே 6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூட்டுக்கு வெளியே இங்கே வந்து 6th ரூட்டு, இங்கே ஒரு 6, ரெண்டும் சேம் நம்பராக இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஃபார்முலா இருக்குது. nth ரூட் ஆஃப் a பவர் nனா a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? நமக்கு 3 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வந்து இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ கண்ணிலே பார்த்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 729 நமக்கு 3 பவர் 6 இருக்குன்னு தெரியும். 3 2s are 6, அப்போ 6 6 அடிச்சுட்டு நமக்கு 3 தான் கிடைக்கும் அப்படின்னு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுவீங்க. அப்படி தானுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th ரூட் ஆஃப் 5th ரூட் ஆஃப் 21 பவர் 7 ஹோல் பவர் 5 நமக்கு தெரியும். இப்போ அந்த 5ம் 5ம் நம்ம எப்போவுமே கேன்சல் பண்ணிவிட்டு ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு 21 பவர் 7 எழுதுவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரூட் போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது? நம்பரு 7, அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் a பவர் p இங்கே இருக்கு இல்லையா, 21 பவர் 7 அதை எடுத்து எழுதணும். அதுதான் ஃபார்முலா பாருங்கள். n m, இங்கேயும் m இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஒரே மாதிரி mன்னு இருக்கும். a பவரில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும், a பவர் p. சரிங்களா? ஸோ அப்போ a பவர் p இருக்கும், ரூட் ஆஃப் n அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து n ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஏங்கிறது எழுதிக்கலாம். ஓகே, இது n கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ a ஆன்சர் நமக்கு வரும். ஃபார் இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப் 2 பவர் 3 அப்படின்னா இந்த 3யும் இந்த கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் 2 வரும் இல்லைங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். நம்பரில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இப்போ இதை எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் போடுறீங்க. n பிளேஸில் என்ன நமக்கு இருக்குது? 7 இருக்குது, 7 போட்டுக்கலாம். a பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 21 பவர் 7 வரும். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? ரூட் ஆஃப் என்னங்கிற பிளேஸில் 5 இருக்குது, 5 போட்டுக்கோங்க. 7 பவர் 5. இப்போ பாருங்கள் ஃபார்முலாவில் இங்கே ரூட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் 2 சேமாக இருக்கா பாருங்கள், 7 7. அப்போ ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம்? a. ஸோ இங்கே ஏங்கிற பிளேஸில் நமக்கு 21 இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் 7 இருக்குது. சரிங்களா? இதை அடிச்சிட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21. சரிங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 3 கிடைக்குது இல்லைங்களா? ஆன்சர் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா தான். நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 5க்கு 5 கேன்சல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 21 பவர் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குன்னா 7 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எகெயின் 21 தான் கிடைக்கும். அதே போல் தான் இங்கேயுமே இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணுவீங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5யும் கேன்சல் பண்ணுவீங்க. இங்கே வரும் 7 இருக்கும். அப்போ 21/7 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அதை தான் இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாலாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே இந்த மாதிரி வெளியில் ஒரு 5 இருக்குது, ஹோல் பவரில் ஒரு 5 இருக்குன்னா அதை 2 கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. 21 பவர் 7 இருக்கா, இங்கே வெளியில் ஒரு 7th ரூட் இருக்குது. அப்போ அந்த 7ஐயும் இந்த 7ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய 21 மட்டும் எழுதலாம்.
இந்த த்ரீ கேன்சல் ஆகிட்டு 7/5 இருக்கும். இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 5th ரூட் அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அப்போ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 7 கிடைக்கும். அப்போ 21/7 ஆனது 3ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சுலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு சால்வ் பண்ணுறது சின்ன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 இன்ட்டு √125 ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ. யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ கைஸ்.